இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான சால்னா வித் பரோட்டா. இதை நான் எப்படி வீட்டில் செஞ்சேன்னு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மோர் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமஸ்தே. நீங்களா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்க நினைக்கிறேன். நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. இன்னைக்கு என்னடா பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு பார்க்குறீங்களா? இன்னைக்கு ஒரு சிக்கன் கிரேவி நம்ம சால்னா மாதிரி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணலாம் ஐடியா. ஸோ அதுக்கு நான் என்னென்ன பொருள், நான் என்னோட ஸ்டைல் எப்படி செய்யறதை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அதுக்கு முதல்ல என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லணும் இல்லையா. ஸோ நான் அதையும் சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சோம்பு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு சின்ன அன்னாச்சி பூ இருக்கும் இல்லையா, அதில் ஒரு சின்ன பீஸ் எடுத்திருக்கேன். சாரிங்க, மசாலா நிறைய போட்டிங்க அப்படின்னா நம்ம அந்த கிரேவி வந்து அந்த மசாலா மட்டும் தான் ஸ்மெல் அடிக்கும். நம்ம அந்த சிக்கன் அந்த தேங்காய் அரைச்சி ஊற்றுற அந்த மாதிரி எந்த ஸ்மெல்லும் அடிக்காது. அதனால மசாலா ரொம்ப கம்மியாகவே வச்சுக்கோங்க, ஓகேவா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சோண்டி கல்பாசிங்க, அப்புறம் ஒரு சின்ன ஏலக்காய், அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, ஓகேவா. இவ்வளோ தான் எடுத்திருக்கேன் இதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். நான் திருவண்ணாமலை எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சோண்டி சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு உருளைக்கிழங்கு. இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா நான் வந்து பெங்களூர் தக்காளி எடுத்திருக்கேன். எதுக்காக பெங்களூர் தக்காளி எடுத்திருக்கேன் அப்படின்னா, நான் வந்து கொஞ்சம் பாதி அரைச்சி போட போறேன், பாதி வந்து வெட்டி போட போறேன். இதுல என்ன ஒரு விஷயம்னா, நம்ம நாட்டு தக்காளி போடும்போது என்ன ஆயிருதுன்னா, அந்த கிரேவி வந்து கொஞ்சம் லைட்டா ஒரு புளிப்பு தன்மை வந்துருது. சோ அதனால பெங்களூர் தக்காளி நான் போட போறேன். அதே வெங்காயமும் இதுல பாதி வந்து நான் கட் பண்ணி நான் வந்து என்ன அரைக்க போறேன். சோ நான் கடகட நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன செஞ்சிருக்கேன்னா, இஞ்சியும் வெங்காயமும் தக்காளியுமே நான் ரெண்டுமே அரைச்சி எடுத்து வந்துட்டேன். ஸோ அதை சைடில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கடகட நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் போட்டிருக்கேன். தேங்காய் கூட இதுலையும் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் செஞ்சிருக்கேன். சோம்பு சேர்த்துருக்கேன். எதுக்காக சோம்பு சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னா, அதோட ஃப்ளேவர்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சோம்பையும் நான் வந்து இந்த தேங்காவையும் நல்ல ஃபைனாக வந்து நல்லா அரைக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், திப்பி திப்பியாக தெரியும். அதனால எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ ஃபர்ஸ்ட் அவ்வளோ நைஸாக அரைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் மற்றது காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல ஃபைனாக வந்து நான் அரைச்சிருப்பேன். எதுக்காக திப்பி திப்பியாக தெரியக்கூடாது, அப்போ நம்ம பண்ணுற கிரேவி வந்து ரொம்பவே நல்லா வரும். அதனால ஸோ மசாலாவும் என்னென்னு சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு தெரியுதான் பார்த்துக்கோங்க. மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து சிக்கன் குழம்பு மிளகாத்தூள் இருக்கும் இல்லையா, அது நான் எடுத்திருக்கேன். நான் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். ஸோ டக்கு ஈஸியாக சமைக்க ஆரம்பிச்சிடலாம், செமையாக சாப்பிடலாம். ஸோ வாங்க சமைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன விடுறேன், 4 கரண்டி அளவுக்கு நான் விட்டுருக்கேங்க எண்ணெய். சரியா, நம்ம கிரேவிக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். அடுப்பை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கிறேன். இப்போ நம்ம வச்சிருந்த அந்த சோம்பு பட்டை இதெல்லாம் இதுக்குள்ள சேர்த்துக்கிறேன். நான் நல்லா பொரிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து 2 பச்சை மிளகா, வெங்காயம் நல்லா வதக்கிக்கணும். அதான் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால நான் சிம்பிள் அந்த மாதிரி பண்ணுவேன். நீங்கள் தோசை, இட்லி, சப்பாத்தி இந்த மாதிரி எது கூட காம்பினேஷன் பண்ணி கூட நீங்கள் சாப்பிடலாம். ரைஸு இது கூட சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லா தான் இருக்கும். ஆனால் என்ன, நம்ம சொல்லுவோம் இல்லையா, கொஞ்சம் கிரேவியாக வைக்கிறது, தண்ணியாக இருக்கிறது, இது மட்டும் கொஞ்சம் நம்ம பார்த்துட்டோம்னா சாதத்துக்கு கூட ஓரளவு கொஞ்சம் செம்மியாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால இப்போ இட்லி தோசைக்கு கொஞ்சம் தண்ணி அரைச்சினா நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் அதே போல் கொஞ்சம் செம்மியாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த மாதிரி அந்த பதத்துக்கு மட்டும் நம்ம பார்த்து நம்ம இறக்கிட்டோம்னாலே போதுமானதாக இருக்கும். கொஞ்சம் நல்ல எண்ணெயில் வெங்காயம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் இது கூட வந்து ஒரு ஸ்பூன், தாராளமாக 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து தக்காளி, இப்போ நம்ம வச்சுருக்க தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். ஆனால் நீங்கள் கேட்பீங்க, ஏன் முதல்ல நீங்கள் தக்காளி போட்டு தக்காளியோட சேர்த்து நல்லா மேட்ச் ஆகிடுவோம். அதனால நல்லா மேட்ச் ஆகும்போது நல்லாவே இருக்கும். சீக்கிரத்தில் ரெடி ஆகிடும். அடுத்தது நான் மசாலா போடும்போது அதுவும் சேர்த்தியோட சேர்த்து போடும்போது சேர்த்தி ஆகலாம். சூப்பராக ரெடி ஆகிட்டு. இப்போ வந்து நான் நினைச்சேன், நம்ம வச்சுட்டு சிக்கன் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் உள்ள நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு வாசனையோட சிக்கன் வந்து சேரும்போது ஸ்மெல் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால வெளியில் பார்க்கு மீன்ஸ் நம்ம ஏதாவது டூருக்கு போகிறோம் அப்படிங்கும்போது கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சப்பாத்தி ரைஸ் கூட கொண்டு போனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதனால இப்போ நம்ம வச்சிருந்தோம்ல தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், அதுவும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதில் கொஞ்சம் பச்சை வாசனை இருக்கும்ல, அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக நான் வந்து என்ன செய்வேன்னா, அரைச்சி இப்போவே நம்ம அந்த ஸ்டேஜில் விட்டுட்டோம்னா இதுவும் சேர்ந்து நல்லா குக் ஆயிரும். அதனால கையாலே நல்லா வலிச்சு எடுத்து போட்டுக்கிறேன். நான் கையெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பேச்சுலா, கரண்டி இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பச்சைத்தன்மை இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போயிடும். அந்த ராஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த கிரீனினஸ் வரும் பாருங்க. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் நான் வந்து இப்போ அடுப்பில் வந்து நான் சிம்மில் தான் வச்சிருக்கேன், நான் ஃபாஸ்ட்டாக வைக்கல.
இது கொஞ்சம் நல்லா வேகணும். இது கூடயே நான் என்ன செய்வேன், நம்மளோட மசாலா இருந்தது இல்லையா, வெங்காயம், மிளகாத்தூள், மல்லித்தூள், சிக்கன் குழம்பு மசாலா தூள், இது எல்லாமே நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதுலேயும் ஏதாவது மசாலாஸ் வந்து நம்ம வந்து கடையிலேருந்து வாங்கியிருந்தோம்னா அதில் ஒரு ஈரத்தன்மை ஒரு மாதிரி இருக்கும், ஸ்மெல் இருக்கும். அது வந்து இது கூட போட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது சூப்பராக இருக்கும். அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா கூட்டாகி நல்லா வரும்போது வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் இப்போ நான் தேங்காய்லாம் நான் விடலை, தேங்காய் வந்து நான் லாஸ்ட்டில் தான் விடுவேன், அதனால் நான் விடலை. இப்போ 2 நிமிஷம் மட்டும் வேகட்டுது. நான் குக்கர் விசிலாம் போட மாட்டேங்க, நான் குக்கர் பாத்திரத்தை தான் வச்சு பண்ணுறேன். ஓகேவா, பாருங்க அந்த மசாலா நல்லதாச்சு. இப்போ நம்ம தக்காளி அரைச்சி வச்சிருந்த கொஞ்சம் தண்ணி இருந்தது இல்லையா, அதுவும் நான் இதுக்குள்ள சேர்த்துக்கிறேன். வாசனை கம்மி கமகமன்னு இருக்கு பாருங்க. கிரேவி பாருங்க, இப்பவுமே உங்களுக்கு தெரியுது அந்த கிரேவி பதம். அப்படியே தக்காளி அந்த இதை வெங்காயம் வரும்போது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதனால தான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, கொஞ்சம் சிக்கன்லாம் வேகணும்ல, மசாலா வேகணும், அது கூட வேகிற அளவுக்கு நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா அதில் தண்ணி விட போகிறேன். நல்லா சொல்ல போனீங்கன்னா ஒரு 2 செம்பு இல்லைன்னா ஒரு 4 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் வந்து சின்ன கிளாஸ் பெரிய கிளாஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு 4 கிளாஸ் தண்ணி விட்டுக்கோங்க. இதில் வந்து நான் உப்பு சேர்க்கலை, நான் வந்து உப்பையும் சேர்த்துக்கிறேன். இது கூட நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா, உப்பு சேர்த்துக்கணும். இது நல்லா கொதிக்கணும், நமக்கு வேறு எந்த வேலையும் கிடையாது, அவ்வளோதான், சிம்பிள், அவ்வளோதான். இது நல்லா கொதிச்சு முடிச்சோடனே நம்ம வந்து உருளைக்கிழங்கு போட்டு இதோட சேர்த்து வேக விட போகிறேன் நான். இப்போ அப்போ தான் என்ன ஆகும்னா நமக்கு அந்த உருளைக்கிழங்கும் சேர்ந்து வெந்து வந்துடும், நம்மளோட வேலைகளும் ஈஸியாக முடிஞ்சிடும். இன்னும் தேங்காய் மட்டும் தான் நம்ம விடணும், அப்புறம் மல்லி இலை தூவணும். ரொம்ப சிம்பிளான ஒரு வேலை, ஈஸியாகவும் இருக்கும். ஸோ வீட்டில் ஒரு நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா, இப்போ நல்லா கொதிச்சு இது வந்து வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் இருக்குல்ல, ஸோ அதை நம்மள விட போகிறேன். இப்போ அரைச்சி வச்சுக்க தேங்காய் விட்டோன்னு பாருங்க, அது கலர் வந்து ரொம்பவே சூப்பராக மாறிடும். இதில் கொஞ்சம் தண்ணி அளவி விட்டுக்கிறேன். கொஞ்சம் நான் வந்து தண்ணி விட போகிறேன். இன்னும் இந்த தேங்காய் நம்ம போட்டுக்க மசாலா இது ரெண்டுமே ஒன்றா நல்லா வெந்து வந்துருச்சுன்னா நம்மளோட சால்னா ரெடி. சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி என்ன வேணால் சொல்லிக்கலாம், சூப்பராக ரெடி ஆகிடும். பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கலக்கி காமிச்சு பாருங்க, நம்ம அரைச்ச தேங்காய் வந்து நல்லா அரைச்சிடணும்னா இந்த திப்பியெல்லாம் வராது, சூப்பராக வரும். அதனால தான் உங்களுக்கு என்ன சொல்றதுன்னா தேங்காய் வந்து நல்லா அரைங்க அப்படின்னு சொல்ற ரீசன் தான். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், திப்பியாக தெரியாத மாதிரி இருக்கும், நீங்கள் தேங்காய் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நல்லா அரைங்கன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அந்த கலருக்கும் அந்த தேங்காய் போட்டுறதே தெரியாது, அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். நீர் ஃபுல்லாக கொதிக்கணும், கொதிச்சதுக்கப்புறம் மல்லியில் போட்டு இறக்கிடலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் காட்டுறேன். யாருக்கு நான் அதனால உப்பு சேர்த்துக்க போகிறேன். உடனே கேட்பீங்க எவ்வளவு அப்படின்னு, நான் 1 ஸ்பூனுக்கு நான் சேர்த்துருக்கேன். சரியா, நீங்கள் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும், வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சால்னா வந்து நல்லா கிரேவி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நான் வந்து மல்லி இலை இதை சேர்த்துட்டேன்னா உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நம்மளோட வேலைகள் முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் இதை வந்து இப்போ நான் வந்து சாப்பிட போகிறது வந்து பரோட்டாக்கு, அதனால நான் கொஞ்சம் செமியாக வச்சிருக்க மாதிரி வச்சிருக்கேன், கொஞ்சம் லிக்விடாக இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் கட்டியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கட்டி பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஏன்னா நீங்கள் ரைஸ் கூட சாப்பிட்றீங்களா இல்லைனா சப்பாத்தி இது கூட சாப்பிட்றீங்கன்னு நமக்கு எனக்கு தெரியாது. செம்மையாக இருக்குது. நான் உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக போட்டிருக்கேன், செம்மையாக இருக்குங்க. நான் உப்பு உரப்பு எல்லாமே எனக்கு கரெக்டாக பேலன்ஸாக இருக்கும், சூப்பராக இருக்குது. வாங்க நான் சோப் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். சூப்பரான பரோட்டாங்க, வீட்டில் ஆவி பரபரப்பு பயங்கரமாக சூடாக இருக்குங்க. ஸோ நான் 2 பரோட்டா எடுத்திருக்கேன், பயங்கர சூடு. இப்போ இது கூட நம்ம வச்சிருந்தோம்ல சூப்பரான சால்னா, இது வந்து நான் சிக்கனோட நான் சோப் பண்ணுறேன். பாருங்க, சூப்பரான சிக்கன் கூட அப்படியே எல்லா பக்கமும் ஊற்றி செமையா. சிக்கன் பீஸையும் போட்டாச்சு போதும். இப்போ நான் வந்து இது கூட சிக்கன் வச்சுருக்கேன் நான் ஆல்ரெடி. இது இன்னும் கொஞ்சம் கிரில் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதை முடிச்சோம்னா வேலை முடிஞ்சது. ஸோ இப்போ நான் சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இதுமாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி வந்து சொல்லி எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.